குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இயல் 1 ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இயல் 2 பார்க்கலாம். இயல் 2ல் முதல் செய்யுளா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பாடல் வரி பார்க்கலாம் வாங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்ந்த சென்னி குளிர் வெண்குடை போற்று இவ் அங்கன் உலகு அளித்ததலான். ஓகேங்களா. அடுத்து ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்லாம் இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இதில் சொல்லும் பொருளும் பாருங்க. திங்கள் அப்படின்னா நிலவுன்னு அர்த்தம். கொங்கு அப்படின்னா மகரந்தம் அர்த்தம். அலர் அப்படின்னா மலர்தல்னு அர்த்தம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் அப்படின்னு அர்த்தம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மேரு அப்படின்னா இமயமலை. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அலி அப்படின்னா கருணை. ஓகேங்களா. அடுத்து தேன் நிறைந்த அத்தி மாலையை அணிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன். ஓகேங்களா. தேன் நிறைந்த அத்தி மலர் மாலையை அணிந்தவர் யாருன்னா சோழ மன்னன். அடுத்து சிலப்பதிகாரம் இயற்றியவர் தெரியும், இளங்கோவடிகள். அடுத்து இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். கிபி 2ஆம் நூற்றை சேர்ந்தவர். ஓகேங்களா. தமிழுடைய முதல் காப்பியம் என்னன்னா சிலப்பதிகாரம். இதை முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பாடல்ல இயற்கையை வாழ்த்துவதற்காக என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திங்கள், ஞாயிறு, மலை. இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூலில் தொடங்குவது என்னன்னா, ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் திங்கள்னு சொல்லியிருப்பாங்க. திங்களை போற்றுதும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஞாயிறு போற்றுதும், அடுத்து மலை. ஓகேங்களா. அடுத்து கழுத்தில் சூடுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தார், அதாவது மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. தார் அப்படின்னாலும் மாலை. ஓகேங்களா. அது பொருள் தருகளை கேட்கலாம். அடுத்து கதிரவனுடைய மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது வெம்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்று சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. அவள் கூட்டல் அழிப்போல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவன் அழிப்போல். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம சிலப்பதிகாரம் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம காணி நிலம் அதை பார்க்கலாம். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.